வெல்கம் டு டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்னைக்கு மணி அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பாயாசம், மணி ஃப்ளோ நமக்கு இருக்கிற மாதிரி இந்த பாயாசம் செஞ்சு வேண்டிக்கிட்டோம், நமக்கு மணி ஃப்ளோ நல்லா கிடைக்கும். அதுக்கு தேவையான பொருள்கள்: ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை மொச்சை எடுத்துக்கணும். அதே அளவு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி, ஒரு 6 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதை இப்போ மிக்சியில் போட்டு அப்படியே பவுடர் பண்ணிக்கலாம். அது ரவை பதத்துக்கு பொடிச்சிக்கலாம். கொஞ்சம் நம்ம கோதுமை ரவை இருக்குல்ல, அந்த சைஸுக்கு தான் இருக்கும். இந்த பாயசம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக மணி ஃப்ளோ சூப்பராக இருக்கும். இது எப்போல்லாம் செய்யலாம்னா ஃப்ரைடே, பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் செஞ்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பவுடர் பண்ணி வச்சுருந்த மொச்சை, ஜவ்வரிசி, முந்திரி பருப்பு அதெல்லாம் அந்த நெய்யிலே பொரியிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா அடிப்பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். நல்லா இப்போ பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு 1/2 கப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு 1/2 கப், மொத்தம் 1 கப்பு தண்ணி ஊற்றி அதை நல்லா வேக வச்சுக்கணும். இது ஒரு 3 நிமிஷம் தான் ஆகும் வேகிறதுக்கு. ஏன்னா நல்லா நம்ம நெய்யிலே வறுத்துட்டோம். இது நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ இதுவும் நல்லா பால் கொதிச்சிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை, இதுக்கு கல்கண்டு போடணும். கல்கண்டு இல்லைன்னா ஒயிட் சுகரே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ஏலக்காய் பொடி, இது பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம். இதுக்கு 2 கிராம்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யில் தாளித்து சேர்த்துக்கலாம். இந்த பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, வரலட்சுமி நோன்பு அதுக்கெல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிட்டோம்னா கண்டிப்பாக மணி ஃப்ளோ கிடைக்கும். எவ்ரி ஃப்ரைடே செஞ்சுக்கலாம். சுக்கர உரையில் வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. இது ஏற்கனவே இதே மாதிரி ஒரு பாயசம் போட்டிருப்பேன். அதனுடைய ஈஸி வெர்ஷன் தான் இது. சாப்பிடும்போது இப்படி தான் இருக்கும். குட்டி குட்டி ரவையாக நமக்கு தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.